ஸ்டூடெண்ட்ஸ் அசைன்மெண்ட்டை ஒழுங்காக சப்மிட் பண்ணிடுங்க ஆன் டைம். ஒவ்வொரு லேட் சப்மிஷனுக்கும் 5 மார்க்ஸ் நான் ரெடியூஸ் பண்ணிடுவேன். இப்போயே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்புறம் லாஸ்ட் மினிட்ல யாரும் வந்துட்டு நான் சொல்லலை அவங்க சொல்லலைன்னு எதுவும் வந்து சொல்லக்கூடாது. பாக்கியா உன்னோட பொறுப்பு தான். எல்லாரோட அசைன்மெண்ட்டையும் கலெக்ட் பண்ணிவிட்டு என்னோட டேபிளில் சப்மிட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வீக் தான் டெட்லைன். நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்துட்டு எல்லாரோட அசைன்மெண்ட்டும் என்னோட டேபிளில் இருக்கணும். டெஸ்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன். இதை தாண்டி என்னால் வேறு எந்த இதுவும் பண்ண முடியாது. இதையும் நீங்களாம் பண்ணலான்னா இந்த செமஸ்டரில் என்னால் வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அரியர் வச்சுட்டு ரீஎக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணிவிட்டு எழுதிக்க வேண்டியதான். பார்த்துக்கோங்க. என்ன புரிஞ்சதா இல்லையா? ஓகே மேம், நான் வந்து கலெக்ட் பண்ணி கரெக்டாக உங்களோட டேபிளில் சப்மிட் பண்ணிடுறேன். அசைன்மெண்ட்டுக்குள்ளே கொஸ்டின் என்னன்னு மட்டும் சொல்லிடுங்க மேம், நான் வந்து கிளாஸுக்கு சர்க்குலேட் பண்ணிடுறேன். சரி நீனும் மற்றவங்கள மாதிரி மெதுவாக தான் பதில் சொல்கிற. இந்த ஆமான்னு சொல்கிறதுக்கு வந்துட்டு உனக்கு இவ்வளோ டைம் ஆகுது. ஐயோ அப்படி இல்லை மேம், நீங்கள் ஃபுல்லாக சொல்லி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணேன், அவ்வளோதான். என்ன இல்லை பாக்கியா சரியில்லை, இது ஒழுங்கான ஆக்டிவிட்டீஸ் இல்லை, ஒழுங்காக வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பார்க்க மாட்ற. இப்போல்லாம் இருந்தேன்னா இன்டர்னல் மார்க்கில் கை வச்சிருவேன். நல்லா படிக்கிற பொண்ணுனால நான் வந்துட்டு பாவம்னு விட்டுட்டு இருக்கேன். எப்போதும் ஒரே போல் இருக்காது பார்த்துக்க. ஐயோ மேம் அப்படிலாம் பண்ணிடாதீங்க, நான் என்னோடய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டாக தான் பார்த்துட்டு இருக்கேன். சரி மேம், இனிமேல் இந்த மாதிரி நடக்காது. சாரி மேம், நான் எல்லாமே கரெக்டாக பண்ணிடுறேன். மீனா மேம் கிராக் 1ன்னா இந்த மேம் கிராக் 2. ஐயோ என்ன பாக்கியாவே இப்படி மிரட்டுறாங்க. ஆமாண்டி நானும் பார்த்தேன். நம்ம கரெக்டாக அசைன்மெண்ட்டை முடிச்சிடணுன்னா இந்த தடவை டிலே பண்ணிடக்கூடாது. நம்ம முடிக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை நீலா, நம்மளுக்கு தான் ஆன்சரே தெரியாதே. பாக்கியா முடித்து அவளோட நோட்ஸ் வந்துட்டு கிளாஸுக்கு சர்க்குலேட் ஆன பிறகு தானே நம்ம எழுத முடியும். அவள் லேஸில் தரமாட்டாள்ல, அதனால தான் பிரச்சனையே. அவள் மட்டும் கேட்ட உடனே நோட்ஸ்லாம் தந்துட்டானா நம்ம ஈஸியாக வந்துட்டு டைப் பண்ணிடலாம். அவள் தான் தரமாட்டாள், அவள்கிட்ட மட்டும் தான் நோட்ஸ் இருக்குது. லாஸ்ட் மினிட்ல எல்லாருக்குமே சர்க்குலேட் பண்ணா இதை வேணா மேம்கிட்ட நீ கம்ப்ளைண்ட் பண்ணேன். நான் சொன்னால் அந்த மேம் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்காதுடி. நான் எப்படின்னு போய் சொல்கிறது? மேம், இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு ஒரு டவுட் நான் உங்கள்கிட்ட கேட்கலாமா? கேன் யூ ஷேர் ஆல் த நோட்ஸ் ஃபார் திஸ் அசைன்மெண்ட் மேம், விச் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் அஸ் டு ரைட் த அசைன்மெண்ட் அட் த earliest as possible. ஷியோர் வியான் கண்ணா, கண்டிப்பாக. பாக்கியாட்ட எல்லா நோட்ஸும் இருக்குது. இப்போயே அவளை ஷேர் பண்ண சொல்லிடுறேன். நீ கவலைப்படாத. அதோட நீ ஒரு 2 days எக்ஸ்ட்ராவே டைம் எடுத்துக்கோ. நீ இப்போ தானே ஜாயின் பண்ணியிருக்க, அதனால் உனக்கு எந்த ப்ரெஷரும் நான் பண்ணலை. ஸோ நீ வந்துட்டு லேட்டாகவே முடிச்சு கொடு. அவங்களுக்கு தான் அந்த டெட்லைன்லாம், உனக்கு வந்துட்டு அதுலேருந்து டெட்லைன்லாம் எதுவும் கிடையாது. 2 days வந்துட்டு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துகிட்டு கம்ப்ளீட் பண்ணி கொடு. ஓகேவாப்பா? மேம், எனக்கு தெரிஞ்சு இங்கே உள்ள கரிக்குலம் நான் என்னோட பழைய காலேஜில் படிச்சது தான். ஸோ எனக்கு எந்த டிஃபிகல்ட்டும் இருக்காது. ஒரு கிளான்ஸ் ரெஃபரன்ஸ்க்கு தான் எனக்கு நோட்ஸ் கேட்டேன். அதை வந்து மட்டும் எனக்கு வேகமாக அனுப்பிச்சி விட சொல்லுங்கள். நான் இவங்களோடய சேர்ந்து அந்த டெட்லைன்லேயும் முடிச்சு கொடுத்துட்றேன் மேம். எனக்கு அந்த எக்ஸ்ட்ரா 2 days அந்த லக்ஸுரி அந்த ஆஃபர்லாம் எனக்கு வேணாம். தேங்க்யூ ஃபார் யுவர் குயிக் அட்டென்ஷன் டு திஸ் மேட்டர் மேம். ஐ எம் இம்ப்ரெஸ்ட் பை யுவர் ஆக்ஷன் கண்ணா. வாவ், பாரு எவ்வளோ கிளாரிட்டியாக உன்னோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு எவ்வளோ வந்துட்டு அழகாக வந்துட்டு அதுக்குள்ள க்ரீட்டிங்ஸ் கொடுக்குற. வாவ், வெல் மேனரைஸ்டுப்பா. இப்படி தான் இருக்கணும். பாருங்க பசங்களா, வியான ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரியே நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஓகே மேம். ஓகே பசங்களா, நான் கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். அசைன்மெண்ட்லாம் கரெக்ட் டைமில் முடித்து சப்மிட் பண்ணிடுங்க. தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். என்ன சோபனா மேம், பிரைட்டா வரத பார்த்தா கிளாஸ் நல்லா அமோகமா போயிருக்கு போல. பசங்க என்ன பண்ணாங்க இன்னைக்கு? அதுவா ரேவதி மேம், புதுசாக ஒரு பையன் வந்துட்டு இந்த 3rd year BE-ல வந்திருக்கான் தெரியுமா? யார சொல்றீங்க? இந்த அமெரிக்கால இருந்து ஒரு பையன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு காலேஜ் பரபரப்பா இருக்கே, அவனா? அவன்தான் மேம், அந்த பையன்தான். என்னன்னே தெரியல, திடீர்னு நான் கிளாஸுக்குள்ளே என்ட்ரி ஆகும் போதே ஆக்சுவலாக டெஸ்ட் ஷெடியூல் பண்ணியிருந்தேன். சரி, புதுசாக வந்திருக்க பையனுக்கு மட்டும் அசைன்மெண்ட் கொடுத்துட்டு மற்றவங்களுக்குலாம் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணலான்னு உள்ளே நுழைஞ்சா ஒரு நிமிஷம் என்னாச்சுனே தெரில. நான் எல்லாருக்குமே அசைன்மெண்ட்டே சப்மிட் பண்ணுங்கன்னு கொடுத்துட்டேன் மேம். என்ன நடந்துச்சுனே தெரில. திடீர்னு ஏதோ வந்துட்டு ஒரு மந்திரமா மாயமான்னு தெரில, அப்படியே மைண்டே சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னன்னே தெரில. நான் இப்படி பண்ணதே கிடையாது. டெஸ்ட்டு ஒரு நாளும் நான் ஸ்கிப் பண்ணதே கிடையாது மேம். அட பரவாயில்ல விடுங்க, பசங்க ஒரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு போட்டு. எவ்வளோ டெஸ்ட் எக்ஸாம் அரியர்ன்ட்டு அவங்களும் பாவம் இல்லை. இப்போ என்ன டெஸ்ட் தானே ஸ்கிப் பண்ணிட்டு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, இதனால என்ன ஆக போகுது? அந்த அசைன்மெண்ட் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, அதில் அவங்கள பிடிச்சிக்கலாம். விடுங்க, எதுக்கு டென்ஷன் ஃப்ரீயா இருங்க. என்ன மீனா மேம், நீங்க சும்மா இருக்கீங்க? உங்க கிளாஸ்ல என்ன நடந்துச்சு? என்ன அந்த லேப் போட்டியே தட்டிட்டு இருக்கிற மாதிரி உங்க கிளாஸ்ல இன்னும் அமோகமா ஏதோ நடந்திருக்கு போல. அட நீங்க வேற, என்ன நடந்துச்சுன்னா வழக்கம் போல் நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிலா ஜெய்சிகா இருப்பாங்க தெரியுமா அந்த கிளாஸில். அந்த பிள்ளைங்கள நான் வந்துட்டு சரி திட்டுவோன்னு சொல்லிட்டு இது பண்ணால், அந்த புதுசாக வந்திருக்க பையன் அந்த பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்னையே எடுத்து பேசிட்டான். அப்புறம் என்ன ஆச்சு? மேற்கொண்டு சொல்லுங்க.
அசிங்கமாக போயிடுச்சு மேம். இதை வேற நான் இதில் என்னத்த சொல்கிறது? இதை வேற நீங்கள் மேற்கொண்டு சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. சரி சரி ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம பசங்க தானே, பார்த்துக்கலாம். இன்டர்னல் மார்க்லாம் நம்ம தானே போடணும், அப்போ பார்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் போயிட்டு மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு சீரிங்க, அடைச்சி சீரிங்க. என் கிளாஸில் இப்படிலாம் நடக்கலப்பா. நல்ல வேலை நான் போனேன். ஏதோ ஒரு என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரில. போயிட்டு அசைன்மெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன். எப்படி இருந்தாலும் அந்த பசங்க வந்துட்டு டைமுக்கு சப்மிட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்னொன்று நடந்துச்சு மேம். என்னது சோபனா மேம்? அந்த புதுசாக வந்திருக்க பையன் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறான்னு தெரியுமா? நானும் 2 நாள் டைம் எடுத்து அசைன்மெண்ட் முடிச்சு கொடுப்பா அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு டைம்லாம் வேணாம் மேம், நோட்ஸ் மட்டும் நான் ரெஃபரன்ஸுக்கு தான் கேட்டேன். நான் அதெல்லாம் ஆன் டைமில் இவங்களோடய சேர்ந்து நான் சப்மிட் பண்ணிடுறேன்னு சொல்கிறான். பரவாயில்லையே, நல்லா படிக்கிற பையனா இருப்பான் போல. அப்படி எதுக்கு இந்த காலத்துல வந்துச்சேன்னா, நம்மளே ஏனா தோணன்னு தான் கிளாஸ் நடத்துறோம். இதுல நல்லா படிக்கிற பையன் வேற கிளாஸ்லனா நம்மளே கேள்வி கேட்பானே. கேட்டா பார்த்துக்கலாம் மேம், நம்மளுக்காக வந்து சமாளிக்க தெரியாது. அதுவும் சரிதான், நம்மளுக்கு என்ன சொல்லியா தரணும். அதுலதான் நம்மலாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கோமே என்ன. ஆமாம் மேம், ஆனால் அந்த பையன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கான். நம்ம பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். என்ன டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான்? நம்ம பார்க்காத பசங்களா? எத்தனை பேட்சை ஹேண்டில் பண்ணியிருப்போம். இல்லை மேம், அவன் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கரெக்டாக இருக்கான். கரெக்டான மேனரிசமோடலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணுறான். ஸோ வந்து எந்த ஒரு எரரையும் அவன்கிட்ட வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியலை. அவனோட இன்டர்னல் மார்க்ஸில் கை வைக்கனாலும் நம்ம யோசிச்சு தான் வைக்க முடியுமே. ஏன்னா அவன் எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்டாக இருக்கான் மேம். புதுசாக வேறு வந்திருக்கான் அந்த பையன். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து திடீர்னு குறைச்சோம்னா நம்ம மேலே வந்து எல்லாரும் வந்துட்டு திரும்பிடுவாங்க. நீங்கள் அதனால் அப்படி இப்படி எதுவும் பண்ணிடாதீங்க அந்த பையனை. இன்னும் ஒரு 2 செமஸ்டர் போன பிறகு வேணால் பார்த்துக்கலாம், ஃபைனல் இயரில் பிடிச்சிக்கலாம். அதுவும் சரிதான். என்னதான் இருந்தாலும் புதுசாக வந்திருக்க பையனுக்கு நம்ம யாருன்னு தெரியணும்ல. பயம் இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு மேலேயே வந்து ஏறி உட்காந்துருவாங்க. அப்புறம் ப்ரொஃபஸர்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்டை பார்த்து பயந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆயிரப்போகுது. நம்மளோட இதை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது மேம். இன்டர்னல் மார்க்ஸ்லாம் கை வைக்கிறோன்னு தெரிஞ்சாதான் ஒரு பயம் இருக்கும். ஆனால் மேம் அது தப்பு இல்லையா? படிக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மார்க் கொடுக்கணும்ல. நான் மார்க்கெல்லாம் குறைக்கணும்லாம் சொல்லலை. நம்ம வந்துட்டு தப்பு பண்ணோம்னா இன்டர்னல் மார்க்கில் கை வைக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் வந்துட்டு நல்லா படிக்கிற பையனுக்கு மார்க் குறைங்க அதை குறைங்கலாம் நான் சொல்லலை. இப்படின்னா இது கரெக்டு தான். அப்படின்னா தான் பசங்க வந்து நல்லா ஒழுக்கமாக வளருவாங்க. என்ன நான் சொல்கிறது? இந்த மாதிரி ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. டிசிப்ளினாக இருப்பாங்க, கரெக்டாக அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. பயம் இல்லாமல் போயிடுச்சுன்னா கிளாஸுக்கும் வர மாட்டாங்க, ஒழுங்காக படிக்கவும் மாட்டாங்க. அப்புறம் அவங்க பேரண்ட்ஸுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. சரிதான் சோபனா மேம். ஆமாம் ரேவதி மேம், உங்களுக்கு கிளாஸுக்கு டைம் ஆகலையா? பசங்க தான் கிளாஸுக்கு கட் அடித்து பார்த்துருக்கேன். இங்கே தான் இந்த ப்ரொஃபஸர் கட் அடிக்கிறாங்க. நீங்கள் ஒரு டைப்பு தான் மேம். அட போங்க மேம், எங்க பசங்களாம் நான் வரலனாலும் நல்லா படிச்சு மார்க் எடுக்கிறாங்க. அட்டெண்டன்ஸ் ரேட்டும் அப்படியே பெர்ஃபெக்ட்டா மெயின்டைன் பண்றாங்க. அப்பதான் எனக்கு கவலை. எல்லாரும் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ண போறாங்க தெரியுமா? அதனால பாருங்க, இந்த தடவை வந்துட்டு பெஸ்ட் ப்ரொஃபசர் அவார்டு எனக்கு தான். உங்களை பார்த்தாலே எனக்கு பொறாமையாக இருக்குது மேம். உங்களுக்கும் கிளாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. எவ்வளோ தங்க லட்டுவாக படிக்கிற பசங்களாக இருக்காங்க. சே, நாங்கள் போகிற கிளாஸில் எல்லாத்தையும் நாங்கள் தேர்த்துறதுக்கு நான் பாடுற பாடு மினிமம் மார்க் எடுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் திணறாங்க தெரியுமா? இத்தனைக்கும் நாங்கள் நடத்துறதுலேயும் எந்த குறை வைக்கிறது இல்லை. நோட்ஸும் எல்லாத்துக்கும் கொடுத்துட்றோம். அப்படின்னு பசங்க படிக்க மாட்றாங்க. ஒரே கவலையாக இருக்குது மேம். விடுங்க மேம், யங் பிளட்ல, அதனால தான் இப்போ என்ஜாய் பண்ணலான்னு என்ன அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க. விடுங்க, விட்டு பிடிக்கலாம். பசங்க அதெல்லாம் படிக்கிற பசங்க எங்கனாலும் படிச்சிருவாங்க. படிக்கலைன்னா அதுலதான் அத்லெட்டிக்ஸ்ல இதெல்லாம் டேலண்டா இருப்பாங்க. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. ஒன்றும் இல்லைனாலும் ஒன்றும் இல்லை, எல்லாரும் வந்துட்டு ஜெயிச்சிருவாங்க. அதனால கவலைப்படாதீங்க மேம். படிப்பு வரல அப்படின்னா இல்லை, அவங்களுக்கு என்ன வருதோ அதை மோட்டிவேட் பண்ணுங்க மேம், அவ்வளோதான். என் பசங்களுக்கு நான் அதை தான் சொல்லுவேன். நீங்கள் ஃபன்னாகவும் இருக்கீங்க மேம், அதே நேரத்தில் கரெக்டாகவும் இருக்கீங்க மேம். உங்களை மாதிரி தான் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கணும். என்ன சோபனா, இப்படிலாம் புகழ மாட்டியே, அதிசயமா இருக்கு. என்ன இல்லை மேம், சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன், அவ்வளோதான். சரி, கிளாஸுக்கு டைம் ஆகுது, நான் போகிறேன். பாய். ஓகே மேம், போயிட்டு வாங்க.